ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு, 2 வார ராசி பலன்கள், அதாவது ஃபார்ட்நைட் பலன்கள் 16/11/2025 முதல் 30/11/2025 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னர் எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்கள் அதனுடைய ராசி அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா, புத பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பர். எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் 5ல் போய் உட்காந்தா சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் உங்ககிட்ட சந்தோஷம் குடிகொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். சரி, வேலை, உத்தியோகம், தொழில், வர்த்தகம், இந்த ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? நன்றாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? 10ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 2ல் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்கோர்ஸ் அவர் உச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரம் பெற்றிருப்பது நீச்ச பலனை தரும். இருந்தாலும் 2ஆம் இடத்தில் குரு இருப்பது சிறப்பு. அங்கிருந்து 10ஆம் இடத்தை தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். அவருடைய வீட்டில் சனி ஏற்கனவே உட்கார்ந்துருக்கார், சனி பகவான். அப்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குமா? குரு பார்க்குறாருங்க. குரு பார்த்தா வளர்ச்சி கண்டிப்பாக இருக்க தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழிலில் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டோடு இருக்கணும். கடன் உடனே வாங்கி தொழிலை நல்லா விரிவாக்கம் பண்ணலாம். பண்ணிங்கன்னு சொன்னால் அதை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கின்ற மாதிரி 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ தொழிலில் வளர்ச்சி நிச்சயமாக இருக்க போகிறது. ஆனால் 10ல் சனி பகவான் இருக்கார். என்னன்னா, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறது. ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல். இப்போ கண்டிப்பாக வந்து மேலாமணிக்கு எல்லாம் வேலை பார்க்க முடியாது. சொந்த தொழில் பண்ணுறவங்க, நான் சொந்த தொழில் தானே, நான் எப்போ வேணாலும் வருவேன், நான் எப்போ வேணாலும் போவேன்னு சொல்ல முடியுமா? கரெக்டாக வரணும். பிஃபோராக கூட வரலாம். வழக்கமாக 10 மணிக்கு வரீங்களா, 9 மணிக்கே வாங்க. சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு மூட்டுறது 8-9 ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து அதிகப்படியான உழைப்பு இருக்கும், வாடிக்கையாளருடைய வருகை இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம கடையை திடீர்னு மூட முடியும்? ஸோ அப்போ அதிகப்படியான உழைப்பு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அதிகப்படியான உழைப்பு இருக்கும். அப்போது இன்வால்மெண்ட் இருக்குது, உழைப்பு இருக்குதுன்னு சொன்னால் வருமானம் நிச்சயமாக நன்றாக இருக்க போகுது. சரி, தொழில் பண்ணுறீங்க நீங்கள், ரைட்டு. உத்தியோகம் பார்க்குறீங்க, நாங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறோம், தனியார் துறையில் இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்குங்க? நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றதால உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு மேன்மையான காலம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய காலம். அது மட்டுமல்ல, சலுகைகள் நிறைய கிடைக்கும். எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். ஒரு சிலருக்கு உங்களை கூடுதல் பொறுப்பு கொடுத்து உங்களை பார்க்க சொல்லுவாங்க. அப்போது நிர்வாகம் உங்களை அந்த அளவுக்கு பாராட்டுகிறதுன்னு தான் அர்த்தம். சரி, அப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கார். பண வரவு நிச்சயமாக இருக்க போகுது. குடும்பத்தில் அமைதி இருக்க போகுது. சந்தோஷம் குடிகொள்ள போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது பண வரவு இருக்குது, அதாவது தொழில் சிறப்பாக இருக்குது, உத்தியோகம் சிறப்பாக இருக்குது, பண வரவு சிறப்பாக இருக்க போது
பல வரவு இருந்தால் கடன் காட்சிகள் இருந்தால் அதெல்லாம் அடைக்க போகிறீங்க. நில் பேலன்ஸ் ஆச்சுன்னா புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கோங்க. சேமிப்பு அதையும் தாண்டி சேமிப்பு தங்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல கேது இருக்கார். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஒன்றா வருமே ஒழிய, ஆனால் 3ல் கேது இருக்கிறது சூப்பர், நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய நிலை. அப்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சிக்கும் இந்த கேது பகவான் உறுதுணையாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பெற்று தருவார் என்பது திண்ணம். சரி, 4ஆம் இடம் தேக ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, சுகஸ்தானம் எப்படி இருக்கிறது? 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாருங்கோ. அப்போ 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும், மருத்துவ செலவுகள் வைக்கும். அது உங்களுக்கு இருக்கலாம், உங்கள் குடும்பத்தாருக்கு இருக்கலாம், ஏன் உங்கள் தாயாருக்கு கூட இருக்கலாம். சுகஸ்தானம் கெடுகிறது உங்களுக்கே. அதனால் அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்துவீங்க பார்த்தீங்களா, அது சவாரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கூட பழுது பார்க்கக்கூடிய செலவு ஏற்படும். வீடு கடை இதெல்லாம் உடம்புலி வரும், அதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு வருதோ இல்லையோ, நீங்கள் அதை நீங்கள் வருமானம் வந்தாலும் அதை நீங்கள் ஏதாவது ரிப்பேர் பண்ணுற செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை, கம்ப்ளைண்ட் இருக்கும். ஒரு டோர் போயிடுச்சு, கீழே ஃப்ளோர் போயிடுச்சு, பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. ஸோ படிக்கிற பிள்ளைங்களும், ஏன்னா 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம் இல்லையா, படிக்கிற பிள்ளைங்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. மற்றபடி இந்த 4ஆம் இடத்து அதிபதி 5ல் போய் உட்கார்ந்தது சிறப்பு தான். சுக்கிரன் 5க்குடைய சுக்கிரன் 12 நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த 15 நாளும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணான்ற அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி தான் இருக்குமே ஒழிய வீழ்ச்சிக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், தேக ஆரோக்கியம் ஒன்றும் குறையில சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி 2ல் இருந்தாலும் 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். குடும்பத்தில் என்னதான் ஒற்றுமை, 2ல் குரு இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தாலும் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து மோதல்கள், ஈகோ கிளாஷ் ஆகிறது, இதெல்லாம் வரும். நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க பங்குக்கு மல்லு கட்டி நீ சண்டை போடுவாங்க. கூட்டு தொழில் பண்ண இடத்துலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கிரியேட் ஆகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனால் ஜெயிப்பதற்கான ஒரு முதல் படி அதுதான். கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க. அடுத்தது 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடம் அப்படின்னா என்னையோ எப்பொழுதோ தொலைஞ்சு போன பொருளோ கேஷோ ரொக்கமோ உங்கள் கைக்கு வரும், நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக உண்டு. சரி, 9ல் ராகு, தனித்த ராகு இருக்கிறார். அவர் நல்லது செய்வாரா கெடுதலை பண்ணுவார். சூரியன் குரு பார்வையில் இருக்கார், ஆனாலும் 9ல் ராகு இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்த 9க்குடைய சனி குரு பார்வையில் தான் இருக்கார். அவரும் இருந்தாலும் 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 9க்குடையவன் 10ல் போய் உட்காந்து சனி பார்வையில் இருக்கிறதால தந்தையால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. அவர் ஏதோ ஒன்று நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை. சனி பார்வை 12ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ அதிகப்படியான உழைப்பு இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். அது தனியார் துறையாக இருக்கட்டும், அரசு துறையாக இருக்கட்டும், இல்லை சொந்த தொழிலாக இருந்தாலும் 8 ஹவர் டியூட்டின்னு 10 ஹவர் 12 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். மேனாமணிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு.
அப்போது 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னா அப்போது வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது, டென்ஷன், பரபரப்பு, இல்லை தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம், மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். இந்த செவ்வாய் பாருங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கார். இது பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட ஒரு சிறப்பான காலகட்டம். நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டுவீர்கள். மற்றபடி வீடு வாசல் வாங்க இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா சனி 4ஆம் இடத்தை பார்க்குறது லேட்டானாலும் ஆகும். இல்லை பழைய வீடோ இல்லை இது மாதிரி ஏதாவது வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும். மொத்தத்தில் ராகு 9ல் இருக்கிறதால ஓம் அமிர்த ராகுவே போற்றி வழிபாடு பண்ணுங்கள். 108 சொல்லுங்கள். துர்க்கைக்கு வழிபாடு பண்ணுங்கள். அதாவது தொழில் சிறப்பு, உத்தியோக மேன்மை, பண வருவாய், குடும்பத்தில் அமைதி. ஆனால் கணவன் மனைவி மட்டும் கருத்து வேறுபாடு, வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி எடுக்கிற முயற்சி எல்லாம் சக்ஸஸ் ஆகும். சரி, இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எந்த சித்தர்களை வழிபாடு செய்தால் சிறப்பாக வாழ்க்கை சிறப்பாக அமையும் பாருங்கள். மிருக சீரிஷம், அதாவது நாமக்கல் சேந்தமங்கலம் தத்ராத்திரேயர் சந்நிதி சுயம் பிரகாச சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு போய் நமஸ்காரம் பண்ணுங்கள். போக முடியாதவங்க அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள். வாழ்க்கை வளமாகும். அதே நேரத்தில் இடர்பாடுகள் வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காரைக்குடி பக்கத்தில் கோட்டையூர். அவர் ஆறுமுகசாமின்னு அவருடைய ஜீவசமாதி, சித்தர் அவருடைய சமாதி. அதில் கொஞ்சம் கலோக்கியெல்லாம் எச்சில் புரிக்கி சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் நெட்டில் போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. போக முடியாதவங்க ஆறுமுக சுவாமியே போற்றின்னு நீங்கள் அவருடைய திருநாமத்தை சொன்னீங்கனாலே வாழ்க்கையில் வளமும் நலமும் கிடைக்கும். இடர்பாடுகள் வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்பகோணம் குடவாசல் செங்காலிபுரம் ராமானந்த பிரேமானந்த யோகி அப்படிங்கிற ஒரு சித்தர் ஜீவசமாதி. அதை போய் பார்த்துட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள். வாழ்க்கையில் வளமோடும் நலமோடும் இருப்பீங்க. இந்த புனர்பூசம்னு சொன்னாலே ராமரை வழிபாடு பண்ணுங்கள். அதுவே போதும். சூப்பர். அதுவும் நல்லது தான். ஜீவசமாதி சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த மிருக சீரிஷம் மானின் தலையை உங்கள் அலுவலகத்தில் வைங்க. மானின் தலைன்னா இமேஜ், ஒரு பொம்மை, மானுடைய பொம்மையை வச்சு இது பண்ணுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அலுவலகத்தில் வைக்கலாம், உங்கள் ஹாலில் வைக்கலாம், மானின் தலை வைக்கலாம். நிலாவினுடைய இமேஜ் அதையும் வச்சு இது பண்ணலாம். திருவாதிரையில் பிறந்தவங்க நடராஜர் ஃபோட்டோவை வச்சுக்கோங்க அலுவலகத்துலேயோ வீட்லேயோ. புனர்பூச நட்சத்திரம் அதான் நம்ம சொன்னோமே, ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் ஃபோட்டோ இமேஜ் எடுத்து அலுவலகத்தில் மாட்டலாம், வீட்டில் சாமி அறையில் வைக்கலாம். இதெல்லாம் வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.